வாங்க மார்கழி 28 ஞாயிற்றுக்கிழமை காலையில் பெரிய கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டேன். அந்த வீடியோஸ் பார்த்தேன், அதை காணும். ஆனால் இது செகண்ட் டைம் போனது மார்கழி 28 அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமைங்கிறதுனால சரின்னு சொல்லிட்டு இங்கேயே ஊருக்கே போவோம் அப்படின்னு ஊருக்குள்ளே 29 தான் 29ம் பெரிய கோயில் காலையில் போயிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் காலங்காத்தால தான் திருவிடைக்காளி முருகர் கோயிலுக்கு போகலான்னு சொல்லி பிளான் பண்ணி வச்சுருந்தோம். அதனால் அதுக்கேற்ற மாதிரி அப்போவே நாங்கள் 29 லாஸ்ட் மார்கழியே அதான் பண்ணோம். பௌர்ணமியும் அதுவும் சரி மார்கழி மாதம் பெரிய கோயிலை சுற்றிட்டு ஒரு இது பண்ணுவோம் அப்படின்ட்டு. 28 நான் ஆக்சுவலாக பெரிய கோயிலுக்கு மறுநாள் 29 போவோங்கிற ஐடியாவே இல்லை. ஆனால் 28 அதனால சரி ஞாயிற்றுக்கிழமை 28 இங்கே போகலாம், மறுநாள் எங்கேயாச்சும் வெளியில் உள்ள கோயிலுக்கு எங்கேயாவது போகலாம், திருக்கடையூர் அந்த மாதிரி எங்கேயாவது போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஆனால் கடைசியில் சரி பெரிய கோயிலுக்கே போயாச்சு. அந்த வீடியோ கோபுரம் காலையில் சூரியன் வர்றதுக்கு அந்த பனியில் எடுத்திருப்பேன். அந்த வீடியோ காணும், எதில் கிடக்குன்னு தெரில. அது 2 வீடியோ கிடக்கும், இருந்தால் அது அதுக்கப்புறம் அப்லோட் பண்ணுறேன். அதில் பெரிய கோயிலுக்கு போயிட்டு காலையிலே வந்துட்டு திருப்பியும் சும்மா போனோம். அப்போ தான் நம்ம யானைக்குட்டி தண்ணி குடிச்சிட்டு இருந்த அழகை பார்த்துட்டு அப்படியே செலுத்து போய் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். அது குடிக்குது தண்ணி குடிச்சிட்டே இருக்கப்பா. அதுக்கு எவ்வளோ தாகமாக இருக்கும். தண்ணி முடித்ததுக்கப்புறம் அதுக்கு தாகம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா அது உடனே விளாடுது. தண்ணியை வச்சுட்டு கையை இங்கே வைக்கிது, கையை அங்கே தூக்கிட்டு போகுது, தும்பிக்கையை இப்படி கொண்டு போகுது, அங்கே கொண்டு போகுது. அதுக்கப்புறம் தான் ஒரு யானை பாகம் பார்த்துட்டு சரி தண்ணி குடிச்சாச்சா முடிச்சாச்சா, வா கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாரு. அது வரைக்கும் தண்ணி குடிக்கிற வரைக்கும் நல்லா எடுத்து குடிச்சிட்டு இருந்தது குட்டி, சரியான குட்டி. ஆனால் ஏன் இன்னும் யானை கட்டின கொட்டாயில் கோயிலுக்குள்ளே வைக்கலன்னு தெரியல. அவங்க பக்கத்தில் உள்ள கொட்டாயிலே தான் வச்சுருக்காங்க. யானை இருக்குது. யானை குளிக்கிறதுக்கும் தங்குறதுக்கும் கோயிலுக்குள்ளேயே ஒரு இதை கட்டி வச்சுருக்காங்கல்ல, அதில் வைக்கலை. ஏன் வைக்கலைன்னு தான் எனக்கு தெரியல. கோயிலுக்கு வெளியில் ஒருத்தவங்க அவங்க தான் பார்த்துக்கிறாங்க. அவங்க வீட்டுக்கு பக்கத்துலேயே தான் யானை கொட்டாய் எப்பயுமே இருக்கும். அந்த கொட்டாயிலே தான் இருக்குது, பழைய கொட்டாயிலே தான் இருக்குது. ஆனால் புதுசில் ஏன் இல்லைன்னு தெரில. முன்னாடி ஆனால் யானை சாமி கும்பிட்டு காலையிலையும் சரி சாயங்காலமும் சரி மயூரநாதருக்கும் அபயாம்பிகைக்கும் வணக்கம் வச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு அபயாம்பிகை பக்கத்துலேயே தான் ரொம்ப நேரம் நிற்கும். ஆனால் இப்போ என்னென்னா மயூரநாதருக்கு வெளியே உள்ள கோபுரத்தில் நிற்க வச்சிடுறாங்க, உள்ளே நிற்க வைக்காமல். வெளியவே கொஞ்சம் ஏன்னா வரவங்க போகிறவங்க எல்லாம் பார்க்கட்டும் அப்படின்னு நிற்க வைக்கிறாங்களா என்னன்னு தெரியல. அதுக்கு முன்னாடி அபயாம்பிகை சன்னதிக்கு முன்னாடி நிற்கும் யானை. ஆனால் இப்போ மயூரநாதருக்கு முன்னாடி நிற்கிது. சரி அதுவும் ஓகே தான். ஆனால் அழகாக இருந்தது, அழகுக்குட்டி. தண்ணி குடிச்சிக்கிட்டே விளையாடிட்டு இருந்தது. பார்த்தா டைம் போகிறது